அவ மனசு நொந்து போயிட்டு இருந்தா ஊருக்கு அனுப்பிச்சு வச்சேன். அங்க போன இடத்துலதான் அவளுக்கு இந்த மாதிரி விபத்தாகி போச்சு. நல்லா இருக்கிற பொண்ணுங்களுக்கே இப்பெல்லாம் மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்வை இல்லாத பொண்ணை யாருன்னா கல்யாணம் பண்ணிப்பாங்க? நிஜமாவே அவளுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சாமியை திட்டுறதுக்காக தான் கோயிலுக்கு போனேன். அங்கதான் சம்பந்திய பார்த்தேன். அவங்க தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அண்ணே, நீங்க சாருவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க. சீனு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம போயிடுச்சு. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு நீங்க கொடுத்த வாக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கற பொறுப்பு நமக்கு தானே இருக்கு. நீங்க வாக்கு தவறாதவருன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் சாருவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவளை இந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு. அண்ணே, அவளுக்கு கண்ணு சரியாகிற வரைக்கும் நம்ம கூடவே நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு. பத்மா, அதுக்கு எதுக்கு அவ இங்க இருக்கணும்? மச்சான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே வாக்கு கொடுத்தாரு. தரகர்கிட்ட மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவோம், நம்ம செலவுலயே கல்யாணத்தையும் பண்ணி வச்சிருவோம். அதை விட்டுட்டு இங்க எதுக்கு தங்க வைக்கணும்? ஏன் இப்ப அவ நம்ம வீட்ல தங்குனா என்ன? அக்கா, சீனுவுக்கும் சாருவுக்கும் நிச்சயதார்த்தம் ஆச்சு. அது அப்புறம் நின்னு போச்சு. இன்னைக்கு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணமாகி அவங்க அவங்க இன்னைக்கு நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ சாரு இங்க தங்க வச்சோன்னு வைங்களேன், ஊர்ல என்னக்கா பேசுவாங்க? மச்சான், சரியா சொன்னீங்க மச்சான். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கொடுத்த வாக்க மீறி எங்க அண்ணன் என்னைக்குமே நடக்க மாட்டாரு. பத்மா, நீ வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் பெரியப்பா, நான் பேசலாமா? சொல்லுமா. பாத்து அத்தை, பெரியப்பா எங்க இருக்காங்க? வா, நான் கூட்டிட்டு போறேன்.